ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆடிவெளி ஸ்பெஷல் சக்கரை பொங்கல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அரிசி சேர்த்திக்கலாங்க. அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாம். இந்த அளவு சரியாக இருக்கும். இதை 2 முறை கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். உருண்டை வெல்லம் 300 கிராம் எடுத்துக்கலாங்க. அதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சா போதுங்க. இதுக்கு பதம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொங்கல் பானையில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம எடுத்திருக்க 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பருப்புக்கு 5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ பானையை தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி பருப்பு, அதை சேர்த்திக்கலாம். பொங்கலுக்கு கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரண்டி உள்ளேயே இருக்கட்டும். நம்ம மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கரண்டி எடுத்துட்டு மூடினா பொங்க ஆரம்பிச்சிரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சாதம் 75% வெந்திருக்கும். நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல வெள்ளைப்பாகு, அதை இப்போ சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா அடிக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா சாதம் நல்லா குழஞ்சு வெந்து வந்திருக்கும். பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் வேணும்னா நெய்யில் செஞ்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்த்திக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் திராட்சை சேர்த்திக்கலாம். இப்போ லைட்டாக பொன்னிறமாக வர ஆரம்பிக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம பொங்கலில் சேர்த்திக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரெண்டு ஏலக்காய் விதை மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். அதை நல்லா தட்டி நம்ம பொங்கலில் சேர்த்திக்கலாம். நம்ம ஆடி வெள்ளி சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.